ரொம்ப வித்தியாசமான முறையில் பருப்பு அடை பார்த்துடலாம். இதுக்கு 2 1/2 அழகு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு பருப்பு, ஒரு கை அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 வரமிளகா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைக்கிறப்ப நான் அடை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி துருவல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 3ல 4 பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வரமிளகா, பொடுசாக கட் பண்ண தேங்காய் பத்தையாக பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம அடை சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கை நிறைய கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்லுசாக ஊற்றிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா மொறு அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டீஸ்பூன் இடித்த மிளகும் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அவியல் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மொறு அடையும் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள். பாய்.